வணக்கம் மக்களே, நான் உங்க சுபஸ்ரீ. நம்ம full stack development learningல HTML பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா பார்த்துட்டோங்க. இன்னைக்கு நம்ம இன்ட்ரஸ்டிங்கா CSS tutorial ஸ்டார்ட் பண்றோம். CSS tutorialமே பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா கான்செப்ட்டையும் பார்க்க போறோங்க. வித் ப்ராஜெக்ட்ஸும் நம்ம பண்ண போறோம். சோ இன்னைக்கு நம்ம CSSனா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் CSSல இருக்குது அப்படின்ற பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க CSSனா என்னன்னு பார்ப்போம். CSS வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மென்ட்காக வந்து யூஸ் பண்ணுவோங்க. இது வந்து கிளையன்ட் சைடுல யூஸ் பண்ற ஸ்டைல் ஷீட் லாங்குவேஜ்ங்க. அதாவது இது வந்து ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இப்போ CSSக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான டூலுங்க. இப்போ நம்ம வெப் பேஜ்ல இருக்க டிசைன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட வெப் பேஜ் வந்து எந்த மாதிரி வந்து பார்க்கறதுக்கு இருக்கணும் அப்படின்றது வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம CSS யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை பண்ணோம்னா அந்த வெப்சைட் வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்குங்க, கலர்ஃபுல்லாகவும் வந்து இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தோம்னா இப்போ எப்படி நம்ம வீடு கட்டி முடிச்சோன்னே நம்ம வீட்டுக்கு வந்து கலர்ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் அடிக்கிறோமோ அதே மாதிரி தாங்க நம்ம வெப்சைட் வந்து கலர்ஃபுல்லான வெப்சைட்டாக பண்ணுவோம். பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக வந்து இருக்கும். நீங்கள் தேர்ட் பாயிண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்குன்னா நம்மளோட HTML எலமெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் வந்து எந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம CSS வந்து யூஸ் பண்ணுவோங்க. இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் வந்து எழுதியிருந்தோம்னா அந்த டெக்ஸ்ட் வந்து எந்த சைஸில் இருக்கணும், எந்த மாதிரி கலரில் இருக்கணும், ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம CSS வந்து அப்ளை பண்ணுவோம். தென் நீங்கள் ஃபோர்த் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்கேன்னா நம்ம வெப் பேஜஸ் வந்து டிசைனிங்காக வந்து பண்ணிக்கலாம், லேஅவுட்ஸ் வந்து பண்ணிக்கலாம், அனிமேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். தென் வந்து நம்ம ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ரெஸ்பான்சிவ் வெப்சைட் அப்படின்னா என்னன்னா நம்ம பண்ண வெப்சைட்டை வந்து மொபைலா டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, லேப்டாப் ஆர் பிசியாக இருந்தாலும் சரி, அந்த டிவைஸோட ஸ்க்ரீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்டும் வந்து டிஸ்பிளே ஆகுங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம ரெஸ்பான்சிவ் வெப்சைட்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதை தான் நான் இங்கே வந்து ஃபோர்த் பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்கேங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த அமேசான் வெப்சைட்டை பார்த்தோம்னா இது வந்து வித்தவுட் CSSங்க, இது வந்து வித் CSS. வித்தவுட் CSSல வந்து பார்த்தோம்னா இந்த வெப்சைட் வந்து பார்க்கறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வந்து தெரியுதுங்களா, பார்க்கறதுக்கு வந்து கலர்ஃபுல்லாகவும் இல்லை, ஒரு அட்ராக்டிவாகவும் இல்லாமல் இருக்குங்களா. இப்போ CSS அப்ளை பண்ணக்கப்புறம் பாருங்க பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது, அதே மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்களா. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம CSS வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ CSSக்கு சின்டாக்ஸ் வந்து பார்த்தோம்னா செலக்டார் கொடுத்துக்கணுங்க ஃபர்ஸ்ட். தென் ஒரு கர்லி பிரேசஸ் கொடுத்து ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கணும். தென் கோலன் கொடுத்து வேல்யூ கொடுத்துக்கணுங்க. தென் என் பண்ணும்போது செமிகோலன் கொடுத்து என் பண்ணணும். தென் லாஸ்ட்டாக வந்து கர்லி பிரேசஸ் கொடுத்துக்கணுங்க. ஸோ இதை தான் வந்து ஒரு டிக்ளரேஷன் பார்ட்னு வந்து சொல்லுவாங்க. இந்த டிக்ளரேஷன் பார்ட்டில் எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வேணாலும் கொடுத்து எழுதிக்கலாங்க. பட் அந்த ப்ராப்பர்ட்டி என் பண்ணும்போது செமிகோலன் கொடுத்து தான் வந்து என் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இந்த செலக்டாருக்கு வந்து H1ன்னு வந்து கொடுத்துருக்கிறேன், ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கலர்னு வந்து கொடுத்துருக்கிறேன், தென் கோலன் கொடுத்து வேல்யூல வந்து ரெட்னு வந்து எழுதிருக்காங்க. அதே மாதிரி என் பண்ணும்போது செமிகோலன் கொடுத்து என் பண்ணிருக்கேன். தென் கடைசியா வந்து கர்லி பிரேசஸ் கொடுத்து என் பண்ணிருக்கேன். ஸோ இப்படிதான் வந்து நம்ம CSS வந்து எழுதுவோம். இப்போ CSSல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா இன்லைன் CSS, இன்டர்னல் CSS, எக்ஸ்டர்னல் CSS 3 இருக்குதுங்க. இப்போ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா இந்த 3 டைப்ஸ் வந்து பார்ப்போங்க. இந்த 3 டைப்ஸுக்கும் என்ன டிஃபரன்சஸ்ன்னு பார்ப்போம், எது வந்து பெஸ்ட் ஆப்ஷனும் பார்ப்போம். இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆடி ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டேங்க. நீங்கள் இன்னும் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப்லேயே டாக்குமெண்ட்லேயே போய் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேங்க. index.html வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே shift+1 கொடுத்துக்கிறேன். டைட்டில் டேக் டைட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். டைட்டில் வந்து கொடுத்தாச்சு CSS tutorialனு. இப்போ பாடி டேக்ல ஃபர்ஸ்ட் நம்ம இன்லைன் CSSனா என்னன்னு பார்ப்போங்க. இன்லைன் CSS வந்து நம்ம பாடி டேக்ல தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு மட்டும் நம்ம ஸ்டைலிங் பண்ணணும்னு நினைச்சோம்னா அப்போ வந்து நம்ம இன்லைன் CSS வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இங்கே H1 டேக் வந்து கொடுத்துக்கிறேங்க. இங்கே வந்து டெக்ஸ்ட் வந்து எழுதிக்கிறேன், CSS tutorial வந்து கொடுத்துக்கிறேன். தென் நீங்கள் H1 எலமெண்ட் பக்கத்துலேயே வந்து ஸ்டைல்ன்ற ஒரு அட்ரிபியூட் வந்து கொடுக்குறேங்க. தென் கலர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன், கோலன் கொடுத்து வேல்யூல வந்து ரெட்னு கொடுத்துக்கிறேங்க. தென் செமிகோலன் கொடுத்து என் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இன்லைன் CSS வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து HTML tutorial வந்து பார்த்துருப்போம் இதை வந்து. இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேங்க. ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க நம்ம H1 டேக்ல கொடுத்த அந்த டெக்ஸ்ட் வந்து ரெட் கலர்ல வந்து டிஸ்பிளே ஆகிருச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் CSSனா என்னன்னு பார்ப்போங்க. இன்டர்னல் CSS வந்து நம்ம ஹெட் டேக்ல தாங்க வந்து கொடுத்து எழுதுவோம். இப்போ இங்கே ஹெட் டேக்ல ஸ்டைல்ன்ற ஒரு எலமெண்ட் வந்து கொடுத்துக்கிறேங்க. இந்த ஸ்டைல் டேக்குள்ள செலக்டர் வந்து H1னே கொடுத்து எழுதுறேங்க. கலர் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், வேல்யூல வந்து ப்ளூன்னு கொடுத்துக்கிறேங்க. இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். நமக்கு வந்து எது ப்ரியாரிட்டியா வந்து எடுத்துக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க நமக்கு வந்து ப்ளூ கலர்ல வந்து டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகல, ரெட் கலர்ல தான் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா இன்லைன் CSSக்கு இன்டர்னல் CSSக்கு பார்க்கும்போது இன்லைன் CSS தாங்க வந்து ப்ரியாரிட்டியா வந்து எடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே எலமெண்ட்டை வந்து வெவ்வேறு ஸ்டைல் யூஸ் பண்ணி கலர் வந்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து இன்லைன் CSS தான் வந்து ப்ரியாரிட்டியா வந்து எடுத்துக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க எலமெண்ட்டை. H2ன்னு கொடுத்துக்கிறேன், டேக்ல CSS tutorialனு கொடுத்துக்கிறேன். தென் நீங்கள் வந்து செலக்டால் H2னே கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேங்க. இப்போ பாருங்க நமக்கு H2 டேக்ல கொடுத்த அந்த டெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர்ல வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இந்த நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டர்னல் CSSனா என்னன்னு பார்ப்போங்க. எக்ஸ்டர்னல் CSSக்கு எப்பவுமே நம்ம செப்பரேட்டா ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணுங்க. அதுக்கு வந்து இங்கே வந்து நான் நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேங்க.
style.css னு வந்து கொடுத்துக்கிறேன். எப்பயுமே நம்ம .css கொடுத்து தாங்க சேவ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஃபைலை வந்து நம்ம HTML டாக்குமெண்ட்டோட வந்து லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஹெட் டேக்குள்ள லிங்க்னு வந்து கொடுங்க டேக்ல. தென் ரிலேஷன் ஒரு அட்ரிபியூட் வந்து கொடுங்க RELனு. இந்த ரிலேஷன் அட்ரிபியூட்னா என்னன்னா நம்ம கரண்ட் டாக்குமெண்ட்டுக்கும் நம்ம லிங்க் பண்ண போற டாக்குமெண்ட்டுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த ரிலேஷன் அட்ரிபியூட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஈக்குவல் டு கொடுத்து ஸ்டைல் ஷீட்னு வந்து கொடுத்துக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் href அட்ரிபியூட் வந்து கொடுக்குறாங்க. இந்த href அட்ரிபியூட்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ்னு வந்து சொல்லுவோம். நம்ம வந்து HTML டுட்டோரியல் வந்து பார்த்துருப்போம். இங்கே வந்து நான் இந்த CSS ஃபைல் பார்த்து வந்து கொடுத்துக்க போறேங்க. ஸோ style.css வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம CSS ஃபைல் வந்து HTML டாக்குமெண்ட்டோட லிங்க் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து பாடி டேக்ல h3 டேக் வந்து கொடுத்துக்கிறேங்க. இங்கே நான் வந்து CSS டுட்டோரியல் கொடுத்துக்கிறேன். தென் இங்கே style.css ஃபைலில் அந்த h3 எலமெண்ட் வந்து கொடுத்துக்கிறேங்க செலக்டரா. தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து கலர் வந்து க்ரீன்னு வந்து கொடுத்துக்கிறேங்க. தென் பேக்ரவுண்ட் கலரும் கொடுத்துக்கிறேங்க. அக்வான்னு கொடுத்துக்கிறேங்க. இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேங்க. ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் CSS வந்து HTML டாக்குமெண்ட்டோட லிங்க்டு ஆனனால நம்ம h3 டேக்ல கொடுத்த அந்த CSS டுட்டோரியல் வந்து நமக்கு கிரீன் கலர்ல வந்து டிஸ்ப்ளே இருக்குங்க. பேக்ரவுண்ட் கலருமே வந்து ஆக்வா கலர்ல வந்து இருக்குது. இந்த மூணுத்துல எந்த பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் CSS தாங்க வந்து பெஸ்ட். நம்ம எக்ஸ்டர்னல் CSSல மல்டிபிள் வெப் பேஜஸ் வந்து நம்ம ஸ்டைலிங் பண்ணிக்கலாங்க லிங்க் பண்ணி. அதே மாதிரி லோடிங் டைம் பார்த்தோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்து இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய பெரிய வெப்சைட்ல வந்து பண்றோம்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னல் CSS யூஸ் பண்ணி பண்றது அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ HTML ஃபைல்லே வந்து ஸ்டைலிங்லாம் வந்து பண்ணோம்னா நமக்கு வந்து காம்ப்ளெக்சிட்டியாகவும் இருக்கும். நம்மளோட வெப்பேஜ் லோடிங் டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஒரு சிம்பிள் வெப்பேஜ் தான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இன்டர்னல் CSS இன்லைன் CSSலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் CSSனா என்னென்னு பார்த்தோம். CSS வந்து என்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு பற்றி பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.